ஹெச் வினோத் வந்து ஒரு டைரக்டர் பேசுகிற சம்பளத்தை தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க. ஒரு தயாரிப்பாளராக இருந்து அந்த வழியோட அவர் பேசியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். இதை ஏற்கனவே ஒரு 5-6 படம் பண்ண டைரக்டர் அவருடைய கதையம்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கதை. சதுரங்கவட்டையெல்லாம் வந்து என்ன கான்செப்ட் யாரும் பண்ண முடியுமா உங்களுக்கு? அப்படி பிரபலம் யோசிக்க முடியாத மேட்ரு. கார்த்திக் இப்போ பெரிய பிரேக் கொடுத்தே தீரன். அது அப்படி ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. அப்படி ஒரு படம் கொடுத்தவர். அஜித் வச்சு ஒரு படம் கொடுத்தவர். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே ஹெச் வினோத் ஒரு கதை கேட்டதா ஒரு தகவல் வேற இருக்கு. அவர் உள்ளுக்குள்ள போறாரு. ஏன்னா வித்தியாசமான கதைகளை கொடுக்குறவர். ஜனநாயகன் மட்டும் கொஞ்சம் மாறுதலாக இது தளபதி படம் அப்படிங்கிற விஷயத்தை அவரே சொல்லியிருக்காரு. இவர் பக்கா மாஸ் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், தளபதி படம் அவருக்காக படம் ரசிங்கன்னு. ஆனால் இதுக்குள்ளேயே அழகான ஒரு எலிமெண்ட் வச்சிருக்காரு. ஒரு நல்ல ஒரு மேட்ரு ஒன்று உள்ளே வச்சிருக்காரு வினோத். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ்க்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன சொல்ல முடியும்? வாழ்க்கையை இழந்துடாதீங்க, உங்களுக்குள்ள வாழ்க்கையை தேடி போங்கன்றாரு. இப்படி எல்லா பேரும் சொன்னாங்கன்னா சினிமாவே அழிஞ்சு போயிருங்க. இதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டே சினிமா தானேங்க.